நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா, சென்னையில இருக்கிறோங்க. சென்னையில புதுசா ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஒண்டர்லாவுக்கு வந்திருக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குங்க. லேண்ட் ரைட்ஸா இருக்கட்டும், வாட்டர் ரைட்ஸா இருக்கட்டும், கிட்ஸுக்கான கேம்ஸு, இந்த மாரி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு கேம்ஸையுமே வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போனா, உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா, நம்ம கைட் ஃப்ளையர் இந்த கேம் தான் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலா வந்து மார்னிங் போன உடனே பார்த்தீங்கன்னா, க்ரௌடு ரொம்பவே அதிகமா இருக்கும் ஒவ்வொரு கேம்ஸ்லயுமே. ஆக்சுவலா பெட்டர் வந்து நீங்க வந்து வாட்டர் கேம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த லேண்ட் ரைட்ஸ் வந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 பேக்கேஜஸ் இருக்குது. 8 ஹவர்ஸ் பேக்கேஜ், அது மட்டும் இல்லாமல் வந்து 11 ஹவர்ஸ் பேக்கேஜ் அந்த மாதிரி இருக்குது. 8 ஹவர்ஸ் பேக்கேஜ் போகிறவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எல்லா கேமுமே ஃபில் பண்ணால் கம்ப்ளீட்டாக இது பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து இட் வில் டேக் மோர் டைம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கைட் ஃப்ளையர் பார்த்தோம். இப்போ வந்து பைரேட் ஷிப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம போட்டில் போகிற மாதிரி இருக்கும். அந்தளவு பெரிய ஒரு த்ரில்லிங் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதில். ஆனால் பட் வந்து குழந்தைகள் எல்லாருமே இதில் போகலாம். அதில் வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு கேம்லேயுமே வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ ஹைட் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இத்தனை சென்டிமீட்டர் ஹைட்டு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சில இது இருந்துச்சுன்னா ஹார்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதில் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இது பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான கேமு. இதெல்லாம் ரொம்ப வேறு லெவலாக இருக்குங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைலர் பார்க்குறோம். ஃப்ரீ ஸ்டைலர் வந்து இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது வந்து அப்படி மேலே போயிட்டு அப்படி கீழே வரும்போது ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான மொமெண்ட்டாக இருக்கும். நல்லா நீங்கள் அந்த கேம் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி கேம்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம வந்து மேவரிக் இந்த கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 140 சென்டிமீட்டர் கீழே உள்ள சில்ட்ரன்ஸ்லாம் அலோடு கிடையாது, அந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே 360 டிகிரியில் வந்து அப்படி ரோல் ஆகுங்க. ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். நம்ம இந்த கேம் ஆடலான்னு பார்த்தோம், ஆனால் வந்து இந்த மாதிரி 363 டிகிரியில் இதாகணுன்னே நம்ம வந்து ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம் இந்த கேமு. ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு கேம் அந்த கேமு. நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி பாருங்கள், தலைகீழ அப்படி சுற்றுது. நல்ல கேமு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜி-ஃபால் இதுலேயும் வந்து ஹைட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் இருந்தால் அந்த கேம் வந்து ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது அப்படியே மேலேருந்து கீழே வரும்போது ரொம்பவே நல்லா த்ரில்லிங்காக இருக்குங்க இந்த கேமு. சூப்பராக இருக்கும். நல்லா இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒண்டர்லாவிலே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இந்த கேம் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கங்க. பெரிய டவர் மாதிரி இருக்கும். டவருக்கு மேலே வந்து அந்த மாதிரி போகிற மாதிரி இது இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டாஞ்சோரா இதுதான் பார்க்குறோம். இந்த கேமும் ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான கேமுங்க. மற்ற ஒண்டர்லாவை விட இந்த சென்னையில் உள்ள இந்த டாஞ்சோரா கேம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போகிறதுக்கு நல்லாவே ஒரு என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி கேம்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி கேம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனால் ரொம்பவே நல்லது. ஆஃப்லைனில் புக் பண்ணிங்கன்னா வந்து ரேட் ரொம்பவே அதிகம். அதனால் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுங்க. வித் மீல்ஸோடு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? உள்ளே வந்து சின்ன சின்ன ஸ்டால்ஸ் இருக்கும். அந்த ஸ்டால்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ, என்னென்ன பொருள் தேவையோ, நூடுல்ஸ் அந்த மாதிரி பொருள்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அரௌண்ட் 140, 160 அந்த மாதிரி இருக்குது. பட்ஜெட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன பேக்கேஜோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இது பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ட்ரிஃப்ட் ரேஸ் பார்த்துக்கிட்டுருக்குறோம். இது வந்து நல்ல குழந்தைகள் இதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளாட்லாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கேம்ஸு, கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு. மற்றபடி பெரியவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸ்பின் மில் நெக்ஸ்ட் கேம் அதை பார்க்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான கேமுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே சுற்றி வரும், மேலேருந்து கீழே அப்படி அந்த மாதிரி சுற்றி வரும். இது ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான கேமு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு பார்க்க தான் செஞ்சோம். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக செட் ஆகலை. அதனால் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து என்ஜாய் பண்ணோம். நீங்கள் வந்து த்ரில்லிங்காக
கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கேம் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி மேலே போயிட்டு அப்படி கீழே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சுற்றி வரும், நல்லாவே கொஞ்சம் என்ஜாயபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான கேம்ஸ் தான் பார்க்குறோம். இது வந்து நம்ம கிரேசி கார்ட்ஸ்னு ஒரு கேமு. இது வந்து பெரியவங்களுக்கான கேம் தான். இது கொஞ்சம் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக சும்மா விளையாடுறதுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். காரில் ஒரு 2-3 பேர் இருந்து நம்ம அப்படி விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த லைட்டிங் அதுக்கெலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரோசல். இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கான கேம்ஸு. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்ஸுக்கும் கிட்டத்தட்ட அரௌண்ட் 14 கேம்ஸ் இருக்குது, சின்ன கேம்ஸு. அவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மொத்தம் வந்து 19 லேண்ட் ரைட்ஸ் இருக்குது, 11 வாட்டர் ரைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ்க்கான கேம்ஸ்லாம் வந்து இந்த சென்னை ஒண்டர்லாவில் இருக்குங்க. இது பாருங்கள், இதுவும் ஒன் ஆஃப் த கேம் ஃபார் கிட்ஸ். அப்புறம் வந்து கான்வாய், இதுவும் வந்து கிட்ஸுக்கான கேம் தான். ஹைட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இவ்வளோ ஹைட் இருந்தால் வந்து தே ஆர் அலவுட். அந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் வந்து நம்ம கேமில் வந்து விளாண்டுக்கலாம். அப்புறம் வந்து ஃபங்கி மங்கி, இந்த கேமு பெரியவங்களுக்கு உள்ள மாதிரியே சின்னதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நல்லா கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல கேமு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரேசி மில். இதில் வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 75 சென்டிமீட்டர் டு 130 சென்டிமீட்டர் வரை இருக்கணும் ஹைட்டு. இது பாருங்கள், இது நல்லாயிருக்கும் இந்த கேமு சின்ன குழந்தைங்களுக்கு. சின்ன குழந்தைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேம்லாம். ஆக்சுவலாக பெரிய கேமை என்ஜாய் பண்ணுறத விட சின்ன குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ஃபயர் பிரிகேட். இது வந்து இதுவும் கிட்ஸ்க்கான கேம்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கிட்ஸ்க்கான கேம்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் கிட்ஸ்க்கான கேம்ஸு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மினி டாப் ஸ்பின். இது வந்து பெரியவங்களுக்கு உள்ள மாதிரியே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேமு. இந்த கேமு வந்து கிட்ஸு நல்லாவே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்சம் லைட்டாக நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். அப்படி மேலே கீழே அப்படி போயிட்டு வரும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினி எக்ஸ்பிரஸ். ஒரு ட்ரெயினில் வந்து அப்படி போயிட்டு வர்ற மாதிரி. இது ஒரு நல்ல கிட்ஸுக்கான கேம்ஸு. கிட்ஸு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேம்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்கை ரயில்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக மேலே போகிற மாதிரி. அது வந்து நம்ம இந்த வீடியோவில் காமிக்கலை. நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் ரைட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது பாருங்கள், வாட்டர் ரைட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட 11 வாட்டர் ரைட்ஸ் இருக்குது. எல்லாமே நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. இதெல்லாம் வந்து டிஸ்கோ டான்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து சீ லாகூன் அப்படிங்கிற ஒரு வாட்டர் கேம், அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கேயும் வந்து குழந்தைகள் எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி விளாட்லாம். நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு, சூப்பரான பிளேஸு. அப்புறம் வந்து பைரேட் லாகூன். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவும் நல்லாயிருக்கும், நல்லா கிட்ஸுக்கானது. பெரியவங்க எல்லாருமே இதில் விளாட்லாம். இதுவும் ஒரு சூப்பரான கேம்ஸு. இது தவிர பார்த்திங்கன்னா இந்த வேவ் பூல் இருக்கும். இந்த வேவ் பூலில் வந்து டைமிங் கொடுத்துருப்பாங்க. இந்த நேரத்துலேருந்து இந்த டயத்துக்கு வந்து வேவ் பூல் வர்ற மாதிரி. ஆக்சுவலாக வேவ் நம்ம கடல் அலைகள் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும், ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வாட்டர் கேம்ஸ்குள்ள ஏரியாஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவும் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்பவே ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். மேலேருந்து நம்ம அப்படி சரிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். இந்த பாருங்கள், ஒருத்தர் போகிறாரு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இதாக இருக்கும். இதுலேயே வந்து ஒவ்வொரு அந்த வாட்டர் ரைட்ஸ்லையுமே வந்து 3 கேம் 4 கேம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஏரியாவுமே வந்து ஒவ்வொரு கேம் அந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த இதுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வர்ற கஸ்டமர்ஸ்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக நல்லா ஒரு ரோபோட் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வச்சு காமிப்பாங்க. அது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து சென்னை போகிறதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஒண்டர்லா வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.